இதுக்கு தான் படிக்கடா படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். முட்டா பசங்களா அருமைக்கிட்ட முண்டை. என்ன மேன் பேசுற? நாசான்னு ஒன்று கிடையவே கிடையாது. நாசா அப்படின்றது டோட்டலாக ஏமாத்து வேலை. என்ன பேசிட்டு இருக்க? சுனிதா வில்லியம் லேண்ட் ஆனாங்களா? சுனிதா வில்லியம்ஸ் ஸ்பேஸுக்கே போல. அப்போ எப்படி சுனிதா வில்லியம்ஸ் லேண்ட் ஆயிருப்பாங்க? அதெல்லாம் சான்ஸே இல்லை. கால் வச்சாங்கன்னு சொல்றாங்க, அது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. மூணுக்கெலாம் எப்படிங்க கால் வச்சிருக்க முடியும்? அதெல்லாம் வைக்கவே இல்லை. மூணுக்கு போனேன்னு சொல்றதே சுத்த கட்டுக்கதை அப்படிங்கிற மாதிரியும். இதோட பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமி ரவுண்டா இருக்கா? ஏன்னா சொன்னா பூமி ஃப்ளாட் சர்ஃபேஸாக தான் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் மித்தா இருக்கா, இல்லை உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு கருத்துக்கள் எல்லாம் உண்மையா இருக்கா அப்படின்றத அளவுக்கு அந்த கமெண்ட் செக்ஷன் லிட்ரலாக இருந்துச்சு. ஸோ ஐ என்ஜாய் தட் கமெண்ட் செக்ஷன். ஆக்சுவலி நம்ம கமெண்ட் செக்ஷன் பார்க்கும்போது எப்பவுமே இரிட்டேட்டிங்காக இருக்கும். அண்ட் சில விஷயம் நிறைய பேர் பாராட்டும் போது ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும், நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும். அண்ட் லிட்ரலாக இன்னும் நிறைய கமெண்ட் செக்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது ஆக்சுவலி பீப்புள் ஆர் எஜுகேட்டட் அப்படின்ற அளவுக்கு அந்த கமெண்ட் செக்ஷன்லேயே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நம்ம இன்னைக்கு அந்த கமெண்ட் செக்ஷனை பற்றி பார்க்க போகிறதில்ல. அதில் இருந்த ஒரு சில கேள்விகளும் நான் பார்த்த அந்த வீடியோவில் இருந்த ஒரு சில கேள்விகளுக்கும் ஒரு பதிலாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. நான் உங்கள் கீர்த்திகா தான் பேசிட்டு இருக்கேன். அப்படின்றத மாற்றி ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே, நான் உங்கள் கண்மணி. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில மித்ஸ் இருக்கு, ஒரு சில உண்மைகள் இருக்கு, ஒரு சில தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு. அந்த ஒரு சில விஷயங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாட் ஆர் த ஒரு சில அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ பிஃபோர் வி கெட் டு த வீடியோ, சயின்ஸ் பற்றின ஒரு ஃபேக்ட் நிறைய பேருக்கு இருக்குது. நீ சயின்ஸை பற்றி பேசுறதுக்கு நீ யார் அப்படின்ற மாதிரி நீங்கள் எல்லாரும் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி ஐ ஹேவ் அ டிகிரி பிஎஸ்சி ஃபிசிக்ஸ். ஸோ நான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்தினால எனக்கும் இந்த சயின்ஸ் பற்றி ஒரு சில அறிவு இருக்குது அப்படின்னு நான் யோசிச்சதுனால ஐ ஹவ் சீன் திஸ் வீடியோ அண்ட் நான் அதை ரெஃபர் பண்ணேன். நிறைய விஷயங்களை கரெக்டாக புரட்டேன். அண்ட் ரொம்ப சயின்டிஃபிக்காக போனால் பார்க்குற உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிடும் அப்படின்ற மாதிரி என்னோட ஃபீலிங். ஏன்னா ஆக்சுவலி நான் சயின்ஸ் படிக்கும் போது எனக்குமே ரொம்ப சயின்டிஃபிக்காக போகும்போது புரியாமல் போர் அடிக்கும். நம்ம எக்ஸாமுக்குன்னு படிக்கும் போது தான் நம்ம இன்னும் இன்டெப்த்தாக போகும். ஸோ அப்படி நிறைய நகைச்சுவான விஷயம்லாம் நான் படிக்கும் போது சயின்ஸ் நடந்திருக்கு. நிறைய பேர் சயின்ஸ் இஸ் அ மேஜிக் அப்படிங்கிறாங்க, சயின்ஸ் ஒன்று கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலி சயின்ஸ் இஸ் நாட் அ மேஜிக். சயின்ஸ் நம்மளுக்குள்ளேயே இருக்கிறதா சயின்ஸ் அப்படின்றதா சின்ன வயசுல இருந்து நம்ம படிச்ச ஒண்ணு. படிக்கடா படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். முட்டா பசங்களா அருமைக்கிட்ட முண்டை. நாட் அண்ட் மேஜிக். சயின்ஸ் நம்மளுக்குள்ளேயே இருக்கிறதா சயின்ஸ். நம்ம சின்ன வயசுல இருந்து படிச்சிருப்போம். பாட்னி, ஜுவாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அப்படின்ற நிறைய விஷயங்கள். அது எதுக்கு அந்த 4 பிரிவுகள் இருக்குன்றதும் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை பத்தி இங்க எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. ஸோ சயின்ஸ் உங்களுக்குள்ளேயே இருக்கிறதா சயின்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கையை அசைக்கிறியா, திஸ் இஸ் ஆல்சோ சயின்ஸ். இது எல்லாமே நாங்கள் ஃபிசிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் படிச்சுட்டு வந்திருக்கோம். அண்ட் இன்னைக்கு நம்ம பேச போகிறது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டாபிக், சுனிதா வில்லியம்ஸ் ஸ்பேஸுக்கு போனாங்களா இல்லையா அப்படின்றதான். நிறைய பேர் எப்படி சயின்ஸை நம்புறவங்க இருக்காங்களோ அதே மாதிரி சயின்ஸை நம்பாதவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி தான் ஒரு சில பேர்லாம் ஸ்பேஸ்னு ஒன்றும் கிடையவே கிடையாதுடா, நான் கடவுள் அமைக்கப்பட்ட ஒரு உலகத்துல இருந்து பிறந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கமெண்ட் செக்ஷன்ல இருந்துச்சு. ஆக்சுவலி பேசிக்கலி ஃபிசிக்கலி ஸ்பேஸ்னு ஒன்று இல்லை அப்படின்னா பூமின்னு ஒன்று இருந்துருக்கு சான்ஸே இல்லை அப்படிங்கிறது தான் நான் படித்து வச்சே சொன்னேன். ஸோ ஆக்சுவலி இப்போ சுனிதா வில்லியம்ஸ் போனாங்களா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 8 நாளுக்கு போனாங்கப்பா. நான் பார்த்த வரைக்கும் அந்த கமெண்ட் செக்ஷனில் சொன்ன வரைக்கும் அந்த வீடியோஸ் 8 days போனாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி பிளான் பண்ணப்பட்ட நாட்கள் 9 நாட்கள் சுனிதா வில்லியம்ஸ் அந்த ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டருக்கு போகிறது பிளான். 9 daysக்கு போனவங்க ஆக்சுவலி 9 months அங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் ஒரு கேள்வி எழுப்புறீங்க. அந்த முதல் கேள்வி எப்படின்னா, 9 நாளைக்கு பிளான் பண்ணி போனீங்க, அங்கே கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் ஆகிடுச்சு, எப்படி அந்த செலிப்ரேஷனுக்கான திங்ஸ்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க, அப்போ நீங்கள் அங்கே தங்க போறீங்கன்றது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், 9 நாளைக்கு தான் அந்த ஒரு பயணம் பிளான் பண்ணப்பட்டுச்சு.
பட் 9 டேஸ் அப்படின்ற பயணம் வந்து எப்படி 9 மந்த்ஸ் ஆனது அப்படின்றத ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம். அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து ஸ்பேஸ்க்கு போக போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 6 மாதமோ இல்லை 3 மாதமோ கண்டிப்பாக ட்ரைனிங் இருக்கும். ஏன்னா வித்தவுட் கிராவிட்டியில் அவங்க வாழ போகிறாங்க, அதாவது நடக்காமல் மிதக்க போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். ஸோ 9 டேஸ் போனாங்க. 9 டேஸ்க்கான ஃபுட் தான் அவங்க எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. பட் 9 மந்த்ஸுக்கு அவங்க ஃபுட்டுக்கு என்ன பண்ணாங்க? ஃபுட்டு அனுப்ப முடிஞ்ச நாசாவால் ஏன் திருப்பி கூட்டிகிட்டு வர முடியலை? எப்படி அவங்களுக்கு ஃபுட்டு போச்சு? அப்போ அவங்க 9 மந்த்ஸ் அங்கே இருக்க போகிறாங்கன்னு சொல்கிறது உண்மை தானே அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி எப்படி அப்படின்னா அவங்க போனது போயிங்கோட ஏர்கிராஃப்டில். அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டு அவங்க வந்து க்யூர் பண்ணுறேன்னு சொல்லி 9 மந்த்ஸ் ஆகி அதுக்கப்புறம் எலான் மஸ்கோட ஹெல்ப் வச்சு தான் அந்த டிராகன் ஏர்கிராஃப்ட் ஸ்பேஸ் கிராஃப்ட் மூலயமா வந்து இவங்க ரிட்டர்ன் ஆனாங்க. ஆனால் இங்கேருந்து ஃபுட்டு கொண்டு போய் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் கொடுக்கறது வந்து ஒரு மனுஷனை அனுப்பி திருப்பி கூட்டுற அளவுக்கு கடினமான விஷயம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸில் ஒரு 10 பேர்கிட்ட வந்து ஒர்க் பண்ணி தான் இருக்காங்க. அவங்களுக்கு பூமியிலேருந்து ஃபுட் போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால பூமியிலேருந்து ஃபுட் அனுப்புறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அண்ட் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க, சுனிதா வில்லியம்ஸ் இங்கேருந்து போகும்போது அவங்க ஏர் கலர் வந்து வேறையாக இருந்துச்சு. அவங்க திரும்பி வரும்போது அவங்க ஏர் கலர் வந்து ப்ரௌனாக இருந்தது. எப்படி அங்கெல்லாம் டைலாம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. எப்படி அந்த டைலாம் அங்கே போயிருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க. இது ஆல்ரெடி அங்கே இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருக்கிறவங்களுக்கு ஆப்வியஸாக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அது மூலியமாகவும் அங்கே ஏர் கலர் பண்ணியிருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. அங்கே ஷாம்புவே எப்படி இருக்கும், அங்கே குளிக்கிற ஒரு விஷயமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே குளிக்கிற மாதிரி தண்ணி ஊற்றி சோப் போட்டோ இல்லை ஷாம்பு போட்டோ குளிக்கிற விஷயம்லாம் அங்கே கிடையவே கிடையாது. ஜஸ்ட் அந்த ஷாம்புவே வந்து ஒரு நுர வராமல் இருக்கும். லைக் ஜஸ்ட் நீ ஷாம்பு போட்டு அலசிட்டு ஒரு இது பண்ணி க்ளீன் பண்ணிட்டு வர மாதிரி தான் ஒரு திங் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஒரு ஏர் டையுமே அங்கே இருந்திருக்கலாம். இன்னொரு விஷயம், அவங்க லேண்ட் ஆனாங்க. லேண்ட் ஆகும்போது அது வந்து 3000 கிலோமீட்டர் ஸ்பீட் 39,000 சம்திங் கிலோமீட்டர் ஸ்பீடில் வரும்போது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேப்சூல் 3000 டிகிரி ஃபாரன்ஹீட் ஹீட்டில் வந்து இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அது தண்ணியில் குதிக்குது அப்படின்னா வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய அந்த தண்ணியோட கொந்தளிப்பே இருந்திருக்கணுமே, ஏன் இல்லை அப்படின்ற ஒரு கேள்வியும் இருந்துச்சு. அந்த தண்ணி வந்து அவ்வளோ ப்ளூ கலரில் இருந்துச்சு, அது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வியும் இருந்துச்சு. எப்படிப்பா கேப்சூல் வரப்போ டால்ஃபின்ஸ் எல்லாம் வரவேற்றுச்சா அப்படின்ற மாதிரி கேள்விச்சும் இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு பெர்ஃபெக்டான ஏஐ டிசைன் அப்படின்னு வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலி இட்ஸ் நாட் எ பெர்ஃபெக்ட் ஏஐ டிசைன். ஆக்சுவலி வந்து டால்ஃபின்ஸ் ஒரு இடத்துல இருக்குன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு விஷயம் நடக்கும்போது அது ஹாப்பி ஆகும். ஏதாச்சும் ஒன்று வருது, ஏதாவது ஒன்று நடக்க போகுது அப்படின்றதுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து தன்னோட விஷயத்தை வந்து வெளிக்காட்டும். டால்ஃபின்ஸ் அப்படின்றது இயற்கையான விஷயம். இல்லாத இடத்துல வந்து டால்ஃபின்ஸ் கொண்டு வரும்போது தான் அது ஏஐயா அப்படின்னு வந்து கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. அண்ட் கம்மிங் பேக் டு அந்த கேப்சூல் ஹீட் பார்த்தீங்க அப்படின்னா 3000 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் அது இருந்திருக்கு. ஸோ அது குதிக்கும் அந்த கேப்சூல் வந்து தண்ணிக்குள்ளே போகும்போது அந்த ஹீட்டில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கேப்சூலோட வெளிப்புறம் அந்த ஹீட்டை குறைச்சிடுமா. பேராஷூட் வந்து ஓப்பன் ஆகும் போது அந்த ஹீட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதனால தான் தண்ணியில் பெரிய ரிஃப்ளெக்ஷன் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் லேண்டிங் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எப்படி 3000 டிகிரி ஹீட்டில் அது இருந்துச்சோ கீழே வர 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 அந்த அவுட்டர் லேயரோட ஹீட் வந்து நார்மலாகவே கூல் ஆகுற மாதிரி செட் பண்ணுவாங்க. கீழே இறங்க இறங்க எவ்வளோ ஹீட்டில் இருந்துச்சோ தண்ணிக்குள்ளே வர வர கீழே ஹீட் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் தண்ணியில் விழும்போது அங்கே ஏதோ பெரிய பிரளயம் மாதிரி எதுவுமே ரியாக்ட் ஆகாமல் இருந்துச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த லேண்டிங் கிராஃப்ட்ல இருந்து அந்த கடலுக்கு போகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரமாவது ஆகும். எப்படி 2-3 நிமிஷத்தில் போனீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்க நிறைய சான்சஸ் இருக்கு அல்லவா, அதனாலேயே அந்த டைம் சேவ் ஆகிருக்க முடியும். மாதிரி இன்னும் சில விஷயங்கள் கேட்டிருந்தாங்க. ஸ்பேஸ் எக்ஸோட அந்த டிராகன் ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து ஆல்ரெடி 2 தடவை அது ஃபெயில் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சில பல வீடியோஸ்லாம் காட்டியிருந்தாங்க. பட் ஆக்சுவலி வந்து எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்ற நிறுவனம் ஃபால்கன் 19 மூலியமாக தான் டிராகனை வந்து ஸ்பேஸ்க்கு கொண்டு போகும். ஸோ அந்த மாதிரி இது வரைக்கும் 4 தடவை சக்ஸஸ்ஃபுல்லாக மனுஷனை விண்வெளிக்கு கொண்டு போய் திரும்பியும் வந்து பூமியில் சேர்த்துருக்கிறது அப்படிங்கிறது வந்து உண்மையான விஷயம். ஸோ அதனால தான் வந்து சுனிதா வில்லியம்ஸை கொண்டு வரது வந்து இந்த டிராகன் ஸ்பேஸ் கிராஃப்ட்க்கு ஒரு பெரிய விஷயமே இல்லாமல் இருந்தது. 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிலாவுக்கு முதல்ல கால் வைத்தது யார் அப்படின்ட்டு வந்து கேட்கும்போது நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரி சின்ன வயசுலேருந்து நம்ம இந்த ஆன்சர் ரொம்ப மனப்பாடம் பண்ணி வச்சுருந்துருப்போம். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நிலாவுக்கு தான் போவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலி
இந்த நிலாவுக்கு போகிற இந்த ப்ராஜெக்டை வந்து 1969 வந்து அமெரிக்கா தான் பண்ணுச்சு. இது பண்ணதுக்கப்புறம் தான் சோவியத் வந்து அவங்கள கூப்பிட்டு நிறைய விஷயங்கள் அது கூட ரிலேட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி அமெரிக்கா வந்து இது தங்க நாடே திரும்பி பார்க்கணும் அப்படின்றதுக்காக பண்ண ஒரு விஷயம் அப்படின்னே சொல்கிறாங்க. ஆக்சுவலி மூன் லேண்டிங் எந்த அளவுக்கு பேசப்பட்டுச்சோ, கான்ஸ்பிரசி ஆஃப் மூன் லேண்டிங் அப்படின்ற ஒரு தியரியுமே இருக்குது. இதையுமே அமெரிக்காவில் இருக்க கடற்படை வீரர் ஒருத்தர் வந்து ரிசர்ச் பண்ணி ஒரு புக்காவே வெளியிட்டிருக்காரு. மூன் லேண்டிங் கான்ஸ்பிரசி தியரி அப்படின்ட்டு கடற்படை வீரர் பில் கெசிங் ஒரு புக் வந்து எழுதியிருக்காரு. அதாவது மூணுக்கு யாரும் போகலை, அங்கே சொன்னதோ அமிச்ச பிக்சர்ஸோ இது எல்லாமே வந்து போய் அப்படின்ற அளவுக்கு அந்த புக்கில் வந்து அவர் ரிசர்ச் பண்ணி ஒரு விஷயம் எழுதியிருக்காரு. எந்த அளவுக்கு மூணில் மனுஷன் கால் பதிச்சான் அப்படின்ட்டு நம்ம பெருமையாக பேசிகிட்டு இருந்தாலும் இதெல்லாம் ஏற்றுக்காத ஒரு சில செக்டார்ஸ், இதெல்லாம் ஏற்றுக்காத ஒரு சில மக்கள் இப்போவும் இருக்காங்க. மூன்றாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்த்து ஃப்ளாட்டாக இருக்குமா, ஸ்கொயராக இருக்குமா, ரவுண்டாக இருக்குமா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டு பலரும் ரிசர்ச் பண்ணி பூமி கடைசியில் வந்து சர்க்கிளில் தான் இருக்கும், அது வந்து உருண்டை வடிவத்தில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து கன்க்ளூட் பண்ணி சயின்ஸில் அதுக்கு நிறைய தியரிஸ்லாம் இருக்குது. ஸோ நிறைய பேர் சின்ன வயசுலேருந்தே பூமி உருண்டை வடிவம் கொண்டது அப்படிங்கிற மாதிரி சம்திங் நம்ம படிச்சிருப்போம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா பூமி இட்ஸ் எ ஃப்ளாட் சர்ஃபேஸ், அது ரவுண்டு நீ எவன் சொன்னான் அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி இருக்குது. ஆக்சுவலி எந்த அளவுக்கு பூமி உருண்டையாக இருக்கும் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் நம்புகிறாங்களோ அதே மாதிரி பூமி ஃப்ளாட் சர்ஃபேஸில் தான் இருக்கும், ரவுண்டெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு இன்னுமுமே ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் நம்பிட்டு தான் இருக்காங்க. அண்ட் இன்னுமுமே அவங்க அதுக்காக ப்ரூவ் பண்ணுற ஒரு தியரிஸும் இருக்குது. அதே மாதிரி நான் ஸ்பிரிச்சுவலாக இருக்கேன், சயின்ஸ்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க அவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க பேசுகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாம் மதத்துலேயும் சைனாவில் இருக்க ஒரு சில மதங்கள்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா பூமி ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கிறிஸ்டியானிட்டி பார்த்தீங்க அப்படின்னா பைபிளில் பூமி வந்து உருண்டையாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. 100 மதங்களில் பலவிதமாக பூமி இந்த வடிவத்தை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அறிவியல் படி பூமி இஸ் இன் அ சர்க்கிள் ஷேப் அப்படிங்கிறது தான் வந்து அறிவியல் படி சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அதை நம்புறவங்களும் இருக்காம ஏற்றுக்காத ஒரு சில மக்கள் இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஃப்ளாட் எர்த் கம்யூனிட்டி அப்படின்ட்டு இதுக்கு ஒரு கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. அவங்க நான் சொல்கிறது தான்டா உண்மை அப்படின்ற அளவுக்கு இன்னும் பேசப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இன்னும் சில கமெண்ட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது ஒரு பேசிக்கான விஷயம். இதெல்லாம் கமெண்டாக போட்டு கேள்வி கேட்குற அளவுக்கு இருக்கீங்களா அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, எப்படி இந்த ஸ்கை அந்த தண்ணி ரொம்ப அவ்வளோ ப்ளூவாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து தண்ணிக்கு கலர் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக தண்ணி மேலே நீங்கள் பிங்க் கலர் காட்டினாலும் அது பிங்காக இருக்கும், ப்ளூவாக காட்டினா ப்ளூவாக இருக்கும். அதே மாதிரி தான் சி கலர் ப்ளூ அப்படின்னு சொல்லும்போது வானம் ப்ளூவாக இருக்கிறதுனால தான் அதுவும் ப்ளூவாக இருந்திருக்கு. வானம் ஒயிட்டாக இருந்திருக்கும் போது அது மட்டும் ப்ளூவாக இருந்துச்சுன்னா மேபி நம்ம எடிட்டிங்னு சொல்லலாம். ஸோ நாசாவில் இருக்க அஃபிஷியல் பிக்சர்லையுமே வந்து இட்ஸ் அ ப்ளூ கலர், வானமும் ப்ளூவாக தான் இருக்குது, அதே கலர் தான் தண்ணியும் இருக்குது. அப்படி ஏன்னு சொல்லும் போது ரெண்டுத்துக்கும் கலரிங் பண்ணால் கூட ஆக்சுவலி ஒரே கலரில் தான் இருந்திருக்கும். ஸோ இது வந்து ஒரு பெரிய வாதத்துக்குரிய பொருள் இல்லை அப்படின்னு மாதிரி நினைக்கிறேன். அடுத்தது வந்து இந்த கமெண்ட் தான் லிட்ரலாக நான் வந்து என்னடா இப்படிலாம் யோசிக்கிறீங்களா அப்படின்னு யோசித்தேன். ஸ்பேஸ் இஸ் ஃபேக். நான் லிட்ரலாக வந்து கடவுள் படைச்ச ஒரு பூமியில் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்பேஸ் இஸ் நாட் அ ஃபேக். கடவுள் படைச்ச பூமியே அந்த ஸ்பேஸில் தான் இருக்குது. அந்த ஸ்பேஸ்னா பூமி இருக்க சான்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு அது படிக்கும் போதே தோணுச்சு. ஆக்சுவலி திஸ் இஸ் லிட்ரலாக வந்து எப்படி இந்த மாதிரி யோசிக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கேள்வி எனக்கு இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயமும் ஒன்றுமா நீங்கள் நாசாவை நம்பிக்கிட்டு இருக்கீங்க, ஸ்டில் யூ பிலீவ் இன் நாசா அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாசான்ற ஒரு விஷயம் பொய்யா இருந்துச்சு அப்படின்னா ஒரு இவ்வளோ பெரிய கூட்டம் அவங்க வேலையெல்லாம் விட்டு நாசாவில் வேலை செஞ்சு ஸ்பேஸ் அனுப்பணும், சேட்டலைட்ஸ் அனுப்பணும், ராக்கெட்ஸ் அனுப்பணும், நாடு டெவலப் ஆகணும் அப்படின்ட்டு அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறதுக்கு வேஸ்ட் ஆஃப் டைம் தான் நான் சொல்லுவேன். நாசாவை நம்பாமல் நீங்கள் இருக்கலாம். ஸோ நாசா நம்பிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ சேட்டலைட் பிக்சர்ஸ் வருதுன்னு சொல்கிறீங்க, பூமி இப்படி தான் இருக்குன்றது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு மெயினான விஷயமே வந்து சேட்டலைட்னால தான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ஒரு மெயின் காரணம் நாசாவாக தான் இருக்க முடியும். இது நான் ஆல்ரெடி கிளியர் பண்ண ஒரு விஷயம், எப்படி அவங்க ஏர் கலர் சேஞ்ச் ஆச்சு அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து உங்களால் சாப்பாடு அனுப்ப முடியுது, ஆனால் திருப்பி கொண்டு வர முடியலையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போவும் சொல்கிறேன், ஃபுட் அனுப்புறது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் 10 பேர் கிட்ட அங்கே ரிசர்ச் பண்ணுறதுக்காக இருக்காங்க, தங்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பூமியிலேருந்து ஃபுட்டு போகும்போது இன்னும் 2 பேருக்கு சேர்த்து அவங்க ஃபுட் அனுப்புறது ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்காது.
இந்த மாதிரி இன்னும் சில பேர் நிறைய விஷயங்கள் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அண்ட் நான் இதை படிக்கும் போதும், இதை பற்றி நான் வந்து நிறைய சைட்ஸில் வந்து தேடும் போதும், இன்னுமுமே சயின்ஸை நம்பாதவங்க, ஸ்பேஸை நம்பாதவங்க, நாசாவை நம்பாதவங்க, இதெல்லாம் வந்து பொய்வா அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இப்போலாம் நம்ம வந்து சயின்ஸ் மூலமா நிறைய விஷயத்த ப்ரூவ் பண்ணி அதான் உண்மை நம்பி நம்ம எல்லாருமே அதை பற்றி படிச்சுட்டு இருக்கோம், ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலுமே பூமி உருண்டையா இல்லை, மூணுக்கு போகவே இல்லை, சுனிதா வில்லியம்ஸ் ஸ்பேஸில் தான் போகவே இல்லை, எர்த்தில் தான் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்கள் வந்து மக்கள்கிட்ட இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ நிறைய மித்ஸ் வந்து இருக்குது. சயின்ஸ் இஸ் நாட் அ மேஜிக். நான் நான் இதை ஏன் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, சயின்ஸ் நம்மளுக்குள்ள இருக்க ஒரு விஷயம். ஃபிசிக்ஸ் அப்படின்றது வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு நான் என்னோடய காலேஜில் ஃபஸ்ட் டே பண்ணும்போதே வாட் இஸ் ஃபிசிக்ஸ் ஒரு கேள்வி கேட்டு தான் நான் லாக்கே ஆனேன். ஸோ ஃபிசிக்ஸ் இஸ் அஸ், நம்ம கிட்ட தான் ஃபிசிக்ஸ் இருக்குது. கிராவிட்டிஸ் எப்படி ஒரு ஃபிசிக்ஸில் வருதோ, நான் மண்டையாட்டுறதும் ஃபிசிக்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி சயின்ஸ் பற்றி நான் ரொம்ப பேச விரும்பலை. ஸோ சயின்ஸை புரிஞ்சிக்க முடியாதவங்களும் புரியாதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ், உண்மை சம்பவங்கள், மித்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் வ்ளாக்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கீர்த்திகா. டாடா.